அந்த உயர்ந்த எண்ணம் குர்ஆன் சூரா அல் இம்ரான் மா கான இப்ராஹீம் யஹூதிய்யா வலா நஸ்ரானிய்யா வலக்கின் கான ஹனீஃபன் முஸ்லிமா வமா கான முஷ்ரிகீன். யூதர்கள் சொன்னார்கள் இப்ராஹிம் எங்களுக்கு சொந்தமானவர். கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கும் ஆபிரகாம் எங்களுக்கு சொந்தமானவர். உலகத்தினுடைய பெரும் பகுதி மக்கள் இப்ராஹிமை தங்கள் சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அல்லாஹ் சொந்தம் கொண்டாடினான். இப்ராஹிம் யூதர் அல்ல, இப்ராஹிம் நசாரா கிறிஸ்தவர் அல்ல, இப்ராஹிம் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட உண்மையான முஸ்லிம்களுக்கு சொந்தமானவர் இப்ராஹிம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தனது நபியை சொந்தம் கொண்டாடுகிறார். காரணம், அல்லாஹ்வுடைய கட்டளை அவர் கேள்வி கேட்க மாட்டார். தன்னுடைய அறிவை எந்த சூழலிலும் முற்படுத்த மாட்டார். அல்லாஹ் கூறினால் சமிஅனா வ அத்அனா, குர்ஆன் பதிவு செய்கிறது, கேட்டோம் கட்டுப்பட்டோம். அல்லாஹ்வே நான் உனது அடிமை, எனது தகப்பனும் உனது அடிமை, எனது தாயும் உனது அடிமை, உலகத்தில் யாவும் உனது அடிமை தான், அடிமைகள் யா அல்லாஹ், உனக்கு நாங்கள் கட்டுப்படுவதுதான் எங்களுக்கு புகழ் யா ரப்பே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொல்கிறார் இப்ராஹிமை கட்டுப்படுங்கள் என்று சொன்னால் இப்ராஹிம் சொல்வார்களாம் அஸ்ஸலம்து லிரப்பில் ஆலமீன், அகில உலகத்தினுடைய ரப்பிற்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். உடனடியாக தனது மனைவியையும் அன்று பிறந்த அந்த பச்சிலம் பாலகனையும் தூக்கி கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயணத்திற்கு தேவையான அந்த உணவு கெட்டு சாமான்களை கெட்டிக்கொண்டு பலஸ்தீன் அங்கிருந்து மக்காவிற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைத்து வருகிறார்கள். சில வரலாற்று ஆய்வாளர்கள் நடந்தே வந்தார்கள் என்பதாக கூட பதிவு செய்கிறார்கள். அந்த இடத்திலே மக்கா என்ற இடம், அன்றைக்கு எந்த காபாவும் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த இறை இல்லம் காபாவோ அல்லது அதற்கான தடயங்கள் எதுவுமே இல்லை, யாரும் இல்லாத ஒரு அனந்தரமான தேசம் அன்றைக்கு அது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது மனைவியையும் குழந்தையையும் விட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நடக்கிறார்கள். அந்த இடத்தில், அந்த பெண்ணினுடைய இடத்தில் என்று யோசித்து பாருங்கள். இப்ராஹிமை மனம் முடித்த ஒரே காரணத்திற்காக எவ்வளவு பெரிய சோதனை. அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்ராஹிமினுடைய குடும்பத்தின் மீது நாம் பாக்கியம் புரிந்துனோம் என்று அல்லாஹ் சொல்வார். அதனால்தான் நாம் பிரார்த்திக்கும் பொழுது கூட அல்லாஹ்வே இப்ராஹிமினுக்கு நீ எப்படி அருள் செய்தாயோ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய குடும்பத்திற்கு நீ எப்படி அருள் செய்தாயோ, அதுபோன்று எங்கள் நபிக்கும் எங்கள் நபியினுடைய குடும்பத்திற்கும் நீ அருள் பாலிக்கணும் யா அல்லாஹ். காரணம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு பயணித்ததினால் இப்ராஹிமினுடைய குடும்பமும் பாக்கியம் பெற்றார்கள். அந்த மனைவி அழுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சப்தமிட்டு அழைக்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுவுமே பேசாமல் நடக்கிறார்கள். மனைவி ஒரே ஒரு வார்த்தை கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அல்லாஹு அமரக பிஹாதா, இப்படித்தான் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிட்டானா? இது அல்லாஹ்வுடைய கட்டளையா? மனைவி உணர்ந்து கொள்கிறார். உலகத்தின் மீதே நேசம் காட்டக்கூடியவர் தன் மீது எவ்வளவு நேசம் காட்டியிருப்பார். அந்த நேசத்திற்குரிய கணவர் அனந்தரமாக தனியாக விட்டு திரும்பாமல் செல்கிறார் என்று சொன்னால் இதற்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ் இப்படித்தான் கட்டளையிட்டானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு வார்த்தை, நாம், ஆம், இது அல்லாஹ்வுடைய கட்டளை. அந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தித்த பிரார்த்தனையை குர்ஆன் பதிவு செய்கிறது. அல்லாஹுவே, ரப்பி இன்னி அஸ்கன்து மின் துர்ரியதி பிவாதின் கைரி தி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம் ரப்பனா லியுகீமுஸ் ஸலா ஃபஜ்அல் அஃஇதத்தன் மினன் நாஸ் தஹ்வி இலைஹிம் வர்ஸுக்ஹும் மினஸ் ஸமராத்தி லஅல்லஹும் யஷ்குரூன். 14வது அத்தியாயம் 37வது வசனம். மனைவியை கடந்து விட்டார்கள், குழந்தையை கடந்து விட்டார்கள், நீண்ட தூரம் நடக்கிறார்கள். மக்காவினுடைய எல்லை கடக்கப்பட வேண்டும் என்றாலும் தகப்பன் அல்லவா, கணவன் அல்லவா, அந்த இடத்தில் நின்று கொண்டு கைகளை உயர்த்துகிறார். ரப்பி ரப்பனா, என்னை படைத்த ரப்பே, இன்னி அஸ்கன்து மின் ஸுர்ரியதி பிவாதின் கைர தி ஸர்இன், புற்பூண்டுகள் கூட முளைக்காத ஒரு தேசத்தில் உனது கட்டளைக்கு கட்டுப்பட்டு எனது மனைவியையும் குழந்தையையும் விட்டு செல்கிறேன். ரப்பே, ஒரே ஒரு காரணம், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவதற்காக நீ அறிவித்திருக்கிறாய். ஏற்கனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிவித்து விட்டான். இந்த இடம் மாபெரும் இறை இல்லம் எழும்பப்படக்கூடிய இடம். ஏற்கனவே இங்கு ஒரு பெரிய இறை இல்லம் எழும்பி நின்றது. உனது மனைவியையும் குழந்தையையும் இங்கு கொண்டு வருவதனுடைய நோக்கமே இங்கிருந்து ஒரு உலகம் உருவாக வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனது நபிக்கு வஹீ மூலம் அறிவித்திருக்கிறார்.
நபி கூறுகிறார்கள், ரப்பனா எங்களை படைத்த ரப்பே லியுகீமுஸ் ஸலா தொழுகையை நிலைநாட்டுவதற்காக நான் இங்கே அவர்களை நிறுத்தி இருக்கிறேன். ஃபஜ்அல் அஃபீதத்தம் மினன் நாஸ் மனிதர்களினுடைய உள்ளங்கள் யாவும் அவர்களை நோக்கி திரும்ப வேண்டும் யா அல்லாஹ். வர்ஸுகுஹும் மினஸ் ஸமராத் எண்ணிலடங்காத காய் கனிகள் எல்லாம் பழம் வர்க்கங்கள் எல்லாம் அவர்களுக்கு உணவாக கிடைக்க வேண்டும் ரப்பே என்று பிரார்த்தனை செய்துவிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பலஸ்தீனுக்கு சென்று விடுகிறார்கள். வாருங்கள், இப்பொழுது என்ன நடக்குகிறது? யாரும் இல்லாத உலகம், கையில் இருந்த பேரித்தம்பழங்களும் பாலும் மட்டுமே உணவு ஹாஜர் அம்மையாருக்கு. எத்தனை நாட்களுக்கு? உணவுகள் விளைய வைக்கக்கூடிய இடமும் அல்ல, உணவுகளை காசு கொடுத்து வாங்கக்கூடிய கடை வீதிகளும் அல்ல. பிச்சை எடுத்து சாப்பிடலாம் என்று சொன்னால் மக்கள் கூட அங்கு கிடையாது. உணவுகள் முடிந்து விடுகிறது. மார்பகத்தில் சுரக்கக்கூடிய பாலும் தாய் உணவில்லாததினால் பாலும் சுரக்கவில்லை. தாய் இப்பொழுது கண்ணீரோடு நிற்கிறாள். குழந்தை பசியின் கொடுமையினால் கதறி அழுகிறது. குழந்தையை ஒரு இடத்திலே மக்காவிற்கு பக்கம், மக்காவினுடைய அந்த பகுதியில் தான் இப்பொழுது மக்கா நாம் தவாஃப் செய்யக்கூடிய அந்த ஒரு பகுதியில் தன்னுடைய குழந்தையை படுக்க வைத்து விட்டு குழந்தை மரணிப்பதை நான் காண மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு மக்காவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சஃபா என்ற மலையின் மீது ஹாஜர் அம்மையார் ஏறுகிறார்கள். குழந்தை இப்பொழுது மரணிக்க போகிறது. பால் இல்லாமல் கத்தி கதறுகிறது. சஃபா மலையின் மீது நின்று கொண்டு எங்காவது தண்ணீர் கிடைக்காதா என்ற அந்த தாய் உள்ளத்தோடி, தாய் பதற்றத்தோடி தேடுகிறாள். மர்வா, சஃபாவிலிருந்து பார்த்தால் மர்வா என்ற ஒரு மலை தெரியும். மர்வாவை பார்க்கிறார்கள். ஏதோ மர்வாவில் தண்ணீர் இருக்குமோ என்ற நம்பிக்கையில் சஃபாவிலிருந்து இறங்கி அப்படி நடக்கிறார்கள். நடந்து வரும் பொழுது சஃபாவிலே தண்ணீர் வடிவதை போன்று ஒரு காணல் நீரை பார்க்கிறார். பொதுவாக நாம் எல்லாம் வெயில் காலத்தில் வாகனத்தில் பயணம் செய்யும் பொழுது அப்படி தண்ணீர் அருவியாக விழுவதை போன்று தெரியுமா இல்லையா? அந்த பாலைவனத்தினுடைய வெயிலிலே அந்த காணல் நீர் கண்ணை அப்படி மயக்குகிறது. நடந்து வந்து கொண்டிருக்கும் போது ஒரு இடத்திற்கு வந்துவிட்டால் தண்ணீர் வடிவதை போன்று தெரிந்தவுடன் விரைவாக அதோ தண்ணீர் கிடைத்து விட்டது என்பதாக விரைந்து ஓடுவார்கள். கொஞ்ச நேரம் ஓடியதற்கு பிறகு அவர்களுக்கு அதாவது உணர்ந்து கொள்கிறார்கள், இது தண்ணீர் அல்ல, இது ஒரு காணல் நீர். நம்மை ஏமாற்றுகிறது. திருப்பி எதுக்கும் மெதுவாகவே நடந்து சென்று அங்கு எங்காவது தண்ணீர் கிடைக்காதா என்று அந்த அம்மா மர்வாவின் மீது ஏறி பார்ப்பார்கள். மர்வாவிலே நின்று கொண்டு சஃபாவை பார்ப்பார்கள், எங்காவது தண்ணீர் கிடைக்காதா. சரி, எதற்கும் சஃபாவிற்கு திருப்பின்னு சொல்லுவோம். தாய் அல்லவா, பைத்தியக்காரத்தனமான பாசம் வைக்கக்கூடிய ஒரே ஜீவன் இந்த உலகத்தில் தாய் மட்டும்தான். நாம் என்ன தவறு செய்தாலும் பாருங்கள், தாய் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நாம் சண்டையிட்டு வந்து விடுவோம் சிறிய வயதிலே. மக்கள் நம்மை அடிக்க வரும்போது என் குழந்தை மிகவும் நல்லவன் என்பதாக தவறு செய்தாலும் கூட குழந்தையை நம்பக்கூடிய ஒரே ஜீவன் இந்த உலகத்தில் தாய் மட்டும்தான். அதைத்தான் ஒரு வாலிபன் கவிதை எழுதினான். மழை பொழிந்தது, வீட்டை விட்டு வெளியேறிய நேரம் மழை பொழிந்தது, நனைந்து கொண்டு ஈரமாக வீட்டுக்குள் நான் நுழைந்தேன். தகப்பன் திட்டினார், அண்ணன் கேலி அடித்தான், தாய் மட்டுமே தலையை துடைத்து கொண்டு மலையை திட்டினால் என் மகன் வெளியேறும் பொழுதுதான் மழை பொழிய வேண்டுமா என்று மலையை திட்டினார். தாய் எப்படித்தான். தாய் மர்வாவிலே நிற்கிறாள். தெரியும் சஃபாவிலே தண்ணீர் இல்லை, அங்கிருந்துதான் வந்தோம் என்றும் தெரியும். ஆனாலும் அந்த குழந்தையினுடைய அந்த பாசம் கண்ணை மறைக்கிறது. என்றாலும் மீண்டும் நாம் மர்வாவிற்கு செல்வோம், ஏதோ தண்ணீர் கிடைக்கும். இப்படி தாய் சஃபாவிலும் மர்வாவிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறாள். குழந்தை பசியால் கத்தி கதறுகிறது. அல்லாஹ் சோதிப்பான். அல்லாஹ் இந்த இருவரையும் இங்கு அழைத்து வந்ததே தனக்கான ஒரு பெரிய இறை இல்லத்தை கட்டி உலகம் முழுவதற்கும் நேர்வழி காட்டுவதற்காகத்தான். அல்லாஹ் இந்த இரண்டு மக்களையும், ஹாஜரையும் அவர்கள் மகனையும் அல்லாஹ் அழைத்து வந்திருக்கிறார். அல்லாஹ்வுக்காக அல்லவா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டு சென்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் இறக்குகிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தனது ரெக்கையை கொண்டு அந்த குழந்தையினுடைய கால் பாதத்திற்கு பக்கத்தில் ஓங்கி அடிக்கிறார்கள். தண்ணீர் பீரிட்டு வருகிறது. அம்மா ஓடி வருகிறார்கள். மகனுக்கு அப்படி தண்ணீரை புகட்டுகிறார்கள். தானும் தண்ணீரை குடிக்கிறார்கள். நாளைக்கு தண்ணீருக்கு என்ன செய்வது? தண்ணீர் வந்து விட்டது, வந்து கொண்டே இருக்கிறது தண்ணீர். இப்பொழுது நாளைக்கு என்ன செய்வது? இப்பொழுது அந்த தண்ணீரை அப்படி அணை கட்டி தடுக்கிறார்கள். ஜம் 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 என்பதாக சொல்கிறார்கள். அவர்களினுடைய ஈராக்கினுடைய மொழியில் ஜம்